வணக்கம். நான் மெய் ஜோதிட ஆலோசகர் கே கார்த்திகேயன், கள்ளக்குறிச்சியிலிருந்து பேசுகிறேன். ப்ரொஃபஸர் டாக்டர் விமலன் சாரோட நேரடி ஸ்டூடெண்ட்டு. இன்றைக்கு நாம் பார்க்க போகும் தலைப்பு, சந்திரனின் நிலையை எவ்வாறு, அந்த மன உணர்வுகள் எவ்வாறு அறிவது, அந்த மனம் வளர்பிலில் இருக்கும்போது மன உணர்வுகள் எப்படிப்பட்டது, தேய்பிரையில் இருக்கும் பொழுது மன உணர்வுகள் எப்படிப்பட்டதுன்னு பேச போகிறோம். இதுதான் இன்னைக்கு டாபிக். உணர்வுகள் எதன் அடிப்படையில் இயங்குகிறது? வளர்பிறையில் இருக்கும்போது சந்திரன், தேய்பிரையில் இருக்கும்போது சந்திரன் எப்படி இயங்குகிறான், எப்படி செயல்படுகிறான் தான் பேச்சு. சரி, சூரியன் அப்படிங்கிற ஒரு கோளை என்னங்க இப்போ நம்ம எப்படி எடுத்துக்க போகிறோம்? தனுசுல இருந்து எடுத்துக்க போகிறோம். தனுசுல இருந்து மிதுனம், அப்போ வளர்பிறையாக எடுக்க போகிறோம். சரி, அப்போ சூரியன் அமாவாசை இருட்டில் இருக்குது. சந்திரன், சூரியனோட சந்திரன் இப்போ வளர்ச்சி அடையுது. வளர்ச்சி அடையிறப்ப அடுத்தது அமாவாசை அடுத்தது பிரதமை துவிதின்னு திதி வேற, அது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஒளிகள் வளரத் தொடங்குகிறது. என்னங்க, வளரத் தொடங்குது. அப்ப அந்த ஒளி, சந்திரனோட அந்த வெள்ளை சார்ந்த அந்த மனம், ஒளிகள் கொஞ்சம் வளருது. இதே அடுத்த ராசி கும்பத்துல, இப்ப சூரியனுக்கு 3வது ராசி கும்பத்துல சந்திரன் எப்படி இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி அடையும். இப்போ நிலா அரை வட்டம் போட்டுக்கிறோம். ஃபஸ்ட்டு முழு வட்டமாக போட்டுக்கிறோம். முழு வட்டமாக போட்டுக்கிறப்ப தனுசுல சூரியன் இருக்கிறான். அப்போ வளர்பிறை சந்திரன்னா தனுசுல இருந்து போகணும். அப்போ என்ன ஆகுதுன்னா, சந்திரன் ஒளிகள் வளரத் தொடங்குகிறது. எப்படி? கொஞ்சம். மகரத்தில் இன்னும் கொஞ்சம். கும்பராசியில் கொஞ்சம் கால் பக்கத்துக்கு தாண்டி. மீனராசியில் அங்க சந்திரன் செல்லும் போது ஒளிகள் இன்னும் சற்று வளர தொடங்குது. அப்ப எப்படி? 1/2% முன்னாடி. இதே சந்திரன் மேசராசியில் செல்லும் பொழுது 5வது ராசி, அப்ப ஒளிகள் 1/2%. கவனிக்கணும், அந்த எண், அதாவது ஒளி வளர தொடங்குகிறது. சரி, அதாவது 1/2% ஆயிப்போச்சு. இங்கே சந்திரன் 6வது ராசி என்று சொல்லக்கூடிய சூரியனுக்கு அந்த 6ல சந்திரன் செல்லும் பொழுது அந்த ஒளிகளானது 3/4 போயிடுச்சு. அடுத்தது சூரியனுக்கு 7ஆம் ராசியான சந்திரன் செல்லும் பொழுது அப்ப ஒளிகள் முழுமை அடைகிறது. அப்ப எண்ணங்கள் முழுமை அடைகிறது அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதா இருக்கு. என்னங்க, எண்ணங்கள் முழுமை அடைகிறது எடுத்துக்கிறதா வேண்டியது. இதுதான் இங்க பிரச்சனை, இருக்கிற பிரச்சனையை தான். அப்ப முழுமையான எண்ணங்களும் முழுமையான ஒளிகளும் சந்திரனுக்கு கிடைக்கிறது. சரி, இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இதே வளர்பிறைக்கு வரும். அப்ப சூரியனோட நெருங்கி இருக்கும் பொழுது முழுமையான இருள். அப்ப சூரியனுக்கு அடுத்த வீட்டில் போகும்போது அந்த வெளிச்சம் படிப்படியாக உயர்கிறது. வெளிச்சம், எண்ணங்கள் வளர்கிறதுன்னு அர்த்தம். மனம், அந்த மனம் சார்ந்த எண்ணங்கள் வளர்ச்சி அடைகிறது. வளர்ச்சி அடைகிறது, வளர்ச்சி அடைகிறது. 3, 4 வளர்ச்சி அடைகிறது, 5 வளர்ச்சி அடைகிறது, வளர்ச்சி அடைகிறது, 7. அந்த வளர்ச்சி முழுமை பெறுகிறது, எண்ணங்கள் முழுமை பெறுகிறது, ஒளி முழுமை பெறுகிறது அர்த்தம். சரி, இப்போ அடுத்த ஸ்டெப்புக்கு போகிறோம். அடுத்த ஸ்டெப் என்னன்னா,
இப்போ அமாவாசை நடந்து வருது, அப்போ ஒளிகள் வளர தொடங்குது. மீதி என்ன இருக்கும்? ஒளி வளர தொடங்குது கீழே, அதாவது இருட்டிலிருந்து வெளிச்சத்தை நோக்கி அங்கே வந்து ஒளி வளருது. அப்போ மீதியெல்லாம் என்னென்னு எடுத்துக்கிறது? வெளிச்சத்தை நோக்கி வருது. அப்போ அந்த வெளிச்சம் படிப்படியாக வருது. மீதியெல்லாம் இருட்டு தான் எடுத்துக்க முடியும். அப்போ 1%, அதாவது கொஞ்சம் வளரக்கூடிய இந்த இடத்துல ஒளிகள் வளரக்கூடும், மீதியெல்லாம். அப்ப இங்கே சந்திரன் நம்ம என்னன்னா வளர்பிறை சந்திரன், முழுமையான சந்திரன் சொல்லி இப்போ உட்காந்துருக்கோம். முழுமையான சந்திரன் என்பது பௌர்ணமி தான். இங்க பலன் சொல்றதுலேயே நம்ம வித்தியாசத்தை நம்ம உணர்றதே கிடையாது. ஒரு ஜோதிடத்தை எடுக்கும் போது அது ஆய்வுக்கு உட்பட்டு தான் ஜோதிடம். நம்ம எடுத்தவொடனே முழு ஒளிகள் அந்த கோளுக்கு கிடைக்கிறதாங்கிறதே கிடையாது. வளர்பிறை சந்திரன் என்னதான் வளர்பிறை சந்திரன்? முழு ஒளிகள், முழு இயல்புகள் அந்த கோளுக்கு கிடைக்கிறதா? ஒரு புலன் சொல்றப்ப வளர்பிறை சந்திரன் முழுமையான சந்திரன் டக்குன்னு சொல்ல முடியாது. முழு இயல்புகளும் முழு காரகத்துவமும் முழு ஒளிகளும் அந்த கோளுக்கு கிடைக்கிறதா அப்படிங்கிறது யாருமே நம்ம வந்து சிந்திக்கிறது கிடையாது. பொதுவாக எல்லாம் சொல்லிட்டு போயிடும். அப்ப அமாவாசையிலிருந்து ஒளிகள் உயருகிறது. ஆனா முழு ஒளி கிடைக்கலையே. அடுத்த 3வது வீடு ஒளிகள் 1/4 பங்கு உயர்கிறது. அடுத்தது அந்த எண்ணங்கள் முழுமையான எண்ணங்கள் இல்ல, முழுமையடையவில்லை. இங்கே 4ஆம் சந்திரனுக்கு, அந்த சூரியனுக்கு 4ஆம் வீட்டில் சந்திரன் இருக்கப்ப எண்ணங்கள் 1/2 பங்குக்கு கீழ் வளருது. முழுமையான சந்திரன் அல்ல. சூரியனுக்கு 5 சந்திரன், எண்ணங்கள் 1/2%, அதாவது ஒளி 1/2% வந்துருச்சு. முழுமையான ஒளிகள் அங்கே சந்திரனுக்கு இல்லை, வளர்ச்சி அடைகிறான். 6 அந்த ஒளிகள் முக்காவாசி வளருது, முக்காவாசி ஒளி இருக்குது. முழு ஒளி முழு இயல்புகளும் அந்த சந்திரனுக்கு கிடைச்சிருக்கான கிடையாது. சரி, 7 என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்கு 7 சந்திரன் தான் முழு ஒளிகளும் முழு இயல்புகளும் அந்த முழு காரகத்துவமும் கிடைக்கிறது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஜோதிடம் என்பது ஆய்வுக்கு உட்பட்டது. பொதுவா சொல்றதுக்கு இங்க இடம் இல்லை. டக்குன்னு சொல்லிட்டு போற விஷயம் ஜோதிடம் அல்ல. ஜோதிடம் உணர்வுகளையும் இயல்புகளையும் ஒளிகளையும் பிரதிபலிக்கிறது. முழு ஒளிகளில் இயங்குகிறதா, முழு இயல்புகளில் இயங்குகிறதா, இல்ல ஒளிகள் கம்மியாக இயங்குகிறதா, அந்த குணங்கள் வந்து குறைகிறதா, இயல்புகள் குறைந்து வருகிறதா அப்படிங்கிற கேள்விகள் வந்து யாருக்கும் எழுவது மாதிரி எனக்கு தெரியல. இயல்புகள் முழுமையடைகிறதா, கோள் முழுமையான நிலையில் இருக்கிறதா, முழுமையான செயல்பாடு அந்த கோளுக்கு இருக்குதாங்கிற அந்த ரிசர்ச் கிடையாது. பொதுவாக சொல்லிட்டு போயிடணும். இப்ப இதையே தேய்பிரிக்கிறதுக்கு போறோம். அந்த சந்திரன் இயல்புகள், எண்ணங்களின் இயல்புகள், இதே வந்து தனுசுல சூரியனா வைக்கிறோம். பௌர்ணமி அப்ப வந்து திருவாதிரைக்கு தாண்டி போகுது. அப்ப வந்து எங்கிருந்து மிதுனத்திலிருந்தே தொடங்குது. அப்ப சந்திரன் என்ன ஆகுதுன்னா கொஞ்சம் தெரியுது, இருட்டு வர ஆரம்பிக்கிறது, சந்திரனுக்குள் இருள் வர தொடங்குகிறதுன்னு வருதோம். இதை புரிஞ்சுங்க ஃபர்ஸ்ட். அடுத்தது எங்க கடகத்துக்கு, கடகத்துக்கு சந்திரன் வரும் பொழுது இருள் படிப்படியாக வளருது. வெளிச்சத்திலிருந்து இருள் எப்படி வருது பாருங்க. அந்த எண்ணெய் இயல்புகள், முழுமையான எண்ணெய் இயல்புகள் சந்திரனுக்கு இருப்பதில்லை, முழுமை அடையவில்லை, முழுமை தேய்கிறது. கடகத்துக்கு வந்தா இன்னும் கொஞ்சம் தேயுது. அதே சிம்மம், சிம்மத்துக்கு வந்தா எண்ணங்கள் தேய்கிறது, இருட்டு, இருட்டு வளர தொடங்குகிறதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுங்க.
பங்கே இருட்டு இருக்குது, மீதி தான் வெளிச்சம் இருக்குது. அப்ப மனம் அரை பங்கு இருட்டாக இருக்கிறது, இருள் அடைந்து விட்டது. இருட்டு இங்க மன இயல்புகள் இருளடைந்து வருகிறது, எண்ணங்களின் இயல்புகள் இருளடைந்து வருகிறது. சரி, இப்போ இங்கே 5க்கு வரும்போது 1/2% சுத்தமா இருள், 1/2% தான் வெளிச்சம் இருக்குது. அப்ப எண்ணங்களின் இயல்புகள் தேய்கிறது, இருட்டை நோக்கி செல்கிறது, இருட்டுக்கு தள்ளப்படுகிறது. எண்ணங்களின் இயல்புகள் வந்துடும். அடுத்தது சந்திரன் 6, அதாவது விருச்சிகத்துக்கு செல்லும் போது எண்ணங்களின் இயல்புகள் இந்த முக்காவாசி இருட்டு போயிடுச்சு. அதாவது எங்கன்னா தேய்ச்சிட்டு வருது, ஒளி மங்க தொடங்குகிறது. வளரவில்லைன்னா ஒளிகள் வளர தொடங்குகிறது புரிஞ்சுக்கணும். தேய்பிரையான சந்திரன் ஒளிகள் மங்கி கொண்டு வருகிறது, எண்ணங்கள் மங்கிக்கிட்டு வருது, உணர்வுகள் மங்க தொடங்குகிறது புரிஞ்சுக்கணும். அப்ப அந்த உணர்வுகளும் எண்ணங்களும் மங்க தொடங்கும் போது இருட்டுக்கு வருது, எண்ணங்கள் இருட்டுக்கு வருது, இருட்டை நோக்கி எண்ணங்கள் வருகிறது, மனம் இருட்டை நோக்கி செல்கிறது, உணர்வுகள் இருளை நோக்கி செல்கிறது. அப்போ அடுத்தது 6 முழு, அதாவது முக்காவாசி மறைச்சிருச்சு, இருள் முக்காவாசி கொஞ்சோண்டு வெளிச்சது. இப்பொழுது 7 என்று சொல்லக்கூடிய அந்த சூரியனுக்குள்ள அந்த தனுசுக்கு வரான். அப்ப சந்திரன் முழுமையாக இருளடைந்து விட்டான், வெளிச்சத்தில் மனமும் இல்லை. அமாவாசைங்கிறது மனம் வெளிச்சத்தில் இல்லை, எண்ணங்கள் வெளிச்சத்தை நோக்கி இல்லை, இருளடைந்து கிடக்கிறது. மனம் இருட்டா போனோம்னா, எண்ணங்கள் இருட்டா போனோம்னா, சிந்தனைகள் இருட்டா போனோம்னா, கற்பனைகள் இருட்டா போனா அவன் செயல்பாடுகள் எப்படி இருக்குன்னு புரிஞ்சுக்க முன்ன. ஜோதிடம் என்பது சாதாரண விஷயம் நினைச்சிட்டு இருக்க கூடாது. எப்படி இருளடைகிறது இதுதான். இங்க பன்னெண்டுக்கிறப்பயே நம்ம சொல்றப்பே நம்ம தடாரம்லாம் சொல்லிட்டு உட்காந்துருக்கோம். வளர்பிறை சந்திரன் இப்பதான் நம்ம விளக்கத்துக்கு வரணும். அப்போ வளர்பிறை சந்திரன் எடுக்கும்போது அமாவாசையிலிருந்து ஒளிகள் வளர தொடங்குகிறது. முழுமையான ஒளிகள் சந்திரனுக்கு இல்லை. ஆனா நம்ம எடுத்த உடனே பௌர்ணமி பௌர்ணமி வளர்பிறை வளர்பிறைன்னு சொல்லிட்டு போதும். அந்த சந்திரன் முழுமையான ஒளிகளை வாங்குகிறதா? அதை நம்ம சொல்றது கிடையாது. வளர தொடங்குது. தேய்ந்து இருக்கிற சந்திரன் அமாவாசைக்கு பிறகு வளர தொடங்குகிறது. அப்ப எண்ணங்கள் மனம் வளர்ச்சி அடைகிறது, வளர்ச்சியை நோக்கி போகிறது, எண்ண இயல்புகள் வளர்ச்சிகளை நோக்கி. அப்ப இந்த சந்திரன் முழுமையடைந்து சொல்றது அர்த்தமா? கிடையாது. எண்ணங்களின் நிலை என்ன? முழுமை அடைந்து வருகிறதா, முழுமை அடைய தொடங்குகிறதா, இல்ல 1/2% முழுமையை நோக்கி போகிறதா? எப்படி முழுமையை நோக்கி போகிறது? முழுமை அடைந்தது என்றால் அது பௌர்ணமி மட்டும்தான். முழு இயல்புகளை செயல்படுத்துவது பௌர்ணமி மட்டும்தான். கவனிக்கணும். இதை பலர் சொல்றதுல ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குது. சந்திரனின் நிலை என்ன? எதன் அடிப்படையில் அவன் செயல்படுகிறான்? அதாவது சந்திரன் முழு இயல்புகளோடு அவனால் செயல்பட முடியுமா, செயல்பட முடியாதா? கணக்கீடுகள் என்ன? ஜோதிடம் எங்கே போகிறதுங்கிற பிரச்சனை இதில் தான் இருக்கு. நம்ம என்ன சொல்றோம்? டப்பு டப்பு டப்புன்னு எடுத்தோடனே முழு இயல்புகள் அந்த கோளுக்கு இருக்கிறதாங்கிறதா கிடையாது. இதுதான் வளர்பிறைக்கும் தேய்பிறைக்கும் உள்ள வித்தியாசம். வளர்பிறையில் மனம் எண்ணங்களும் வளரத் தொடங்குகிறது, வளர்ச்சியை நோக்கி செல்கிறது, எண்ணங்கள் வெளிச்சத்தை நோக்கி செல்கிறதுன்னு அர்த்தம். இதை புரிஞ்சுக்கணும். தேய்பிறையில் இருக்கும் சந்திரன் இருட்டை நோக்கி செல்கிறது. மனமானதும் எண்ணங்களானதும் சிந்தனைகளானதும் இருட்டு நோக்கி போகும்.
அதாவது இப்போ இன்னும் நம்ம புரிஞ்சுக்க போறோம். இன்னும் கொஞ்சம் நல்லா புரிஞ்சுக்கிட்டா தான் உங்களுக்கு புரியும். இப்போ மனம் அமாவாசையிலிருந்து கொஞ்சமாக மனம் வளருது, இருட்டிலிருந்து வெளிச்சத்துக்கு வரீங்க. அப்ப அது முழு சந்திரன் எடுத்துக்க முடியுமா? முழு பௌர்ணமி எடுத்துக்க முடியுமா? அந்த சந்திரன் முழு இயல்புக்கு வந்துட்டு எடுத்துக்குவீங்களா? அடுத்தது இப்போ 2வது ராசியில அப்ப இன்னும் ஒளிகள் கொஞ்சம் வளருது. 3வது ராசி ஒளி இன்னும் கொஞ்சம் வளருது. அப்போ ஒளி வளர தொடங்குகிறது, எண்ணங்கள் வளர தொடங்குகிறது, சிந்தனைகள் வளர தொடங்குகிறது. அப்ப முழுமையடைந்த ஒளி நீங்க சொல்ல முடியுமா? சந்திரனுக்கு 4 ஒளி வளர தொடங்குகிறது, 5 ஒளி இன்னும் வளர்ச்சி, இன்னும் வளர்ச்சி. அப்ப எண்ணங்கள் வளர்ந்து கொண்டு இருக்கிறது, வளர்ந்து கொண்டிருக்கிறது, சிந்தனைகள் வளர்ந்து கொண்டிருக்கிறது, வளர்ச்சியை நோக்கி போகிறது, வெளிச்சத்தை நோக்கி போகிறதுன்னு புரிஞ்சுக்கணும். வெளிச்சம் முழுமையடைந்த வெளிச்சமா, 75% வெளிச்சமா, 50% வெளிச்சமா, 40 வெளிச்சம் எப்படி, எதை நோக்கி வெளிச்சம் போகுது? எண்ணங்கள் முழுமையடைகிறதாங்கிறதுக்கு தான் இந்த சந்திரன். முழுமையடைந்த எண்ணங்கள் உடையவனா, மனம் முழுமையடைந்தவனா, எண்ணங்கள் முழுமையடைந்தவனா, சிந்தனைகள் முழுமையடைந்தவனா என்பதை விளக்குவதுதான் சந்திரனின் நிலை. தேய்பிறை சந்திரன் நிலை எண்ணங்கள் இருளடைந்து வருகிறது, சிந்தனைகள் இருளை நோக்கி செல்கிறது, மனம் இருட்டை நோக்கி செல்கிறது. அதாவது தேஞ்சிக்கிட்டே வருது. அப்ப எண்ணங்களில் என்ன இயல்புகள் எப்படி செயல்படுகிறது, இதை வச்சு தான் நம்ம கணிக்கணும். நீங்க எடுத்தவனே வளர்பிறை சந்திரன் உடனே முழுமையடைந்து விட்டது கிடையாது. இதுதான் சிக்கலான விஷயம். ஜோதிடத்தில் இருக்கிற சிக்கலான விஷயம் இது. இங்க பிரச்சனை தான். இதை கணிக்க தெரிந்தவன் தான் உண்மையான ஜோதிடனே. இயல்புகள் முழுமையடைகிறதா, இயல்புகள் முழுமையடையவில்லையா, வெளிச்சத்தில் இருக்கிறதா, இருட்டில் இருக்கிறதா, இல்ல அரை பங்கு வெளிச்சமா, அரை பங்கு இருட்டா, இப்படி யார் பிரிக்க தெரிகிறார்களோ, மனதை, ஆழ்மனதை, ஆழ்மன உணர்வுகள் எப்படிப்பட்டது, ஜோதிடத்தில் ஒரு கோளின் நிலை எப்படிப்பட்டது என்பது யார் பிரிக்க தெரிகிறானோ அவன் தான் முழுமையான ஜோதிடனாக வர முடியும். உணர்வுகளாகவும் கோள்களை, ஒளிகளாகவும், ஒளிகளின் நிலை என்ன, அந்த கோள்களின் நிலை என்ன, உணர்வுகளின் நிலை என்ன, அந்த பாவகங்களின் நிலை என்ன என்று யார் சிந்தித்து செயல்படுகிறார்களோ அவனே உண்மையான ஜோதிடன். இது பரிகாரத்துக்குட்பட்டதா? இது பரிகாரம் செஞ்சாலும் இயல்புகளை மாற்ற முடியுமான்னு முன்ன சிந்திங்க. இந்த பரிகாரம் செய்யக்கூடிய அத்தனை விதமான ஜோதிடர்களும், அதாவது கோள்களை ஒரு கமர்ஷியல் பொருளாக மாற்றக்கூடிய ஜோதிடர்களும், கோள்களை ஒரு காசு பார்க்க வேலையில் செய்யக்கூடிய ஜோதிடர்களும், உணர்வுகளையும் இயல்புகளையும் செயல்பாடுகளையும் மாற்ற முடியுமா, அந்த பரிகாரத்தால் மாற்ற முடியுமா என்பதை தயவு செஞ்சு சிந்தியுங்கள். நீங்க சிந்திக்க போறது கிடையாது. உங்களுக்கு தேவை காசு. உணர்வுகளும் கோள்கள் என்பது உணர்வுகளையும் இயல்புகளையும் ஒளிகளையும் பிரதிபலிக்கின்றன என்பதை புரிஞ்சுங்க. இங்க சந்திரன் நிலைக்கே பலருக்கு இவ்வளோ சிக்கல். அப்ப சைக்காலஜி கொஞ்சம் தெரியணும். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் சம்பந்தம் கிட்டத்தட்ட உண்டு. ஒரு மனம் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறது, இங்கே எண்ணங்கள், சந்திரன் ரொம்ப முக்கியம், உடலுக்கும் ரொம்ப முக்கியம், மனசுக்கும் ரொம்ப முக்கியம். அவன் மனம் என்ன நிலையில் இருக்கிறதுன்னு தெரிஞ்சதான நீ பேச முடியும். அவன் உணர்வுகள் என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சதான நீ பேச முடியும். அவன் செயல்பாடுகள் என்ன நிலையில் இருக்குதுன்னு தெரிஞ்சதான நம்ம பேச முடியும். எதுவுமே தெரியாத 19 போக வளர்பிறை சந்திரன், தேய்பிறை சந்திரன் சொல்றதுக்கு எதுக்கு நம்ம ஜோதிடத்துக்கு வரணும்? அது அல்ல. இங்கே உணர்வுகளாகவும் இயல்புகளாகவும் ஒளிகளாகவும் என்றைக்கு பார்க்கிறோமோ அப்ப இங்கே இயல்புகளாக நம்ம எடுத்துக்கணும். அவன் மன இயல்புகள் எப்படி? அப்ப மன இயல்புகள் இருட்டை நோக்கி போகும்போது அவன் மனம் செயல்பாடுகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? வெளிச்சத்தை நோக்கி அந்த கோள் செல்லும் போது அந்த வெளிச்சம்
அவன் எப்படி இருக்கிறான், எண்ணங்கள் முழுமையடைந்ததா, செயல்பாடுகள் அவன் முழுமையடைந்து வருகிறதா, அவன் முழுமையான செயல்பாடுகளை அந்த செயல் செய்வானா, இல்லை கால் பங்கு செய்ய முடியுமா அப்படின்னு நம்ம பிரித்து பார்க்க தெரியும் ஜோதிடத்தில். இதை எப்போ நம்ம உணர்றோமோ அப்போதான் ஜோதிடம். சகட்டு மேனிக்கு ஜோதிடம் அல்ல. சகட்டு மேனிக்கு சொல்லிட்டு இப்படித்தானா அப்படித்தானா ராகு பரிகாரம், இந்த சந்திரன் ராகு பரிகாரம் கிடையாது. இங்கே தான் ஜோதிடத்தில் இருக்கிற பிரச்சனை இப்படித்தான். இந்த பிரச்சனையை யார் சரியாக கையாளுகிறார்களோ அவனே சிறந்த ஜோதிடன். முன்ன நம்ம இதைத்தான் தெளிவுபடுத்தணும். உணர்வுகள் எதன் அடிப்படையில் செயல்படுகிறது, அந்த சந்திரனின் எண்ணங்கள் உணர்வுகளும் எப்படி செயல்படுகிறது, எதை நம்ம சரியா கையாளுறோமோ அப்பொழுதுதான் ஜோதிடம் முழுமையடையும். இல்லைன்னா ஜோதிடம் முழுமை அடையாது. வளர்பிறை சந்திரனுக்கும் தேய்பிறை சந்திரனுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன? இதுதான் காரணம். இப்படித்தான் ஜோதிடத்தை பிரிக்கணும். அதுல இன்னும் கொடுமை என்னன்னா, இப்போ ஒவ்வொரு ராசிகளும் தேய்ந்து அப்ப மனம் எப்படி தேய்கிறது, அந்த உணர்ச்சிகள் எப்படி செயல்படுகிறது, அந்த உணர்வுகள் எப்படி செயல்படுகிறது, வளர்பிறை சந்திரனோட உணர்வுகள் எப்படி, உணர்ச்சிகள் எப்படி, அந்த எண்ணங்கள் எப்படி செயல்படுகிறது. தேய்பிறை சந்திரன் மனம் தேய்ந்து கொண்டு வரும்போது, அந்த இருட்டு நோக்கி வரும்பொழுது, இருட்டு படிப்படியாக இருட்டை நோக்கி அந்த உணர்வு சந்திரன் வரும்போது அவன் மன உணர்வுகள் எப்படி, அந்த உணர்வுகள் அவனை என்ன மாதிரி பாதிக்கிறது, எந்த மனநிலையில் இருக்கிறான். தேய்பிறை சந்திரன் இயல்பான மனநிலையில் இருக்க முடியாது. அதாவது இருட்டை நோக்கி வரக்கூடிய அந்த சந்திரன் ஒளிகள் மங்கிக்கிட்டே வருது. இங்கே ஒளிகள் வளர தொடங்கும் போது ஒளிகள் மங்கக்கூடிய செயல்பாடுகளும் நிறைய வித்தியாசம் இருக்குது. அப்போ உணர்வுகள் எப்படி பாதிக்கிறது, மனங்கள் எப்படி பாதிக்கிறது, சிந்தனைகள் எப்படி பாதிக்கிறது. அந்த சிந்தனைகள் வளர தொடங்கும் போது அவன் சிந்தனையின் நிலை என்ன, அவன் இயல்புகள் என்ன, கொஞ்சம் வளர்றப்ப சிந்தனை எப்படி, கால் பங்கு வளர்றப்ப சிந்தனை எப்படி, இயல்புகள் எப்படி, அந்த சந்திரனோட ஒளிகள் 1/2% வளர்றப்ப அந்த சிந்தனை எப்படி, அந்த சந்திரனோட இயல்புகள் எப்படி இருக்கும், அந்த சந்திரன் முக்காவாசி வளர்றப்ப அந்த ஒளிகள் முக்காவாசி போறப்ப அவன் நிலை எப்படி, முழுமையா இருக்கிறப்ப அவன் நிலை எப்படி. இதே தான் தேய்பிறைகள் எடுத்துக்கணும். இப்படித்தான் நிலையை அறிந்து குறிப்பறிந்து ஒரு ஜோதிடன் பலனை சொல்ல பழக வேண்டும் என்பது என்னுடைய வாதம். இப்படித்தான் பலனை சொல்ல வேண்டும். இந்த எடுத்தவனே அந்த கணக்கு முடுக்க போடு, அடிச்சு விடு, பரிகாரம் போடு, காசை போடு, கடையை போடுன்னா அப்புறம் இப்படிதான் இருக்கும் ஜோதிடம். மக்கள் அப்புறம் முட்டலாயிட்டு இருக்க வேண்டியதான். இதை சொல்வதற்காகத்தான் இன்று நான் பேசிக் கொண்டிருக்கிறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அனைவருக்கும் இந்த வீடியோ சென்று சேருங்க. தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.